ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடுன்னு கேட்கலாமா? முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வச்சா என் வண்டியும் பிடிச்சிட்டு அந்த இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோடா வாங்கினா அப்படின்னு கேட்குறாங்க. 1000 வாங்கிட்டா. 1000 அவனை நம்ம என்னென்னு ஒரு வழி பார்க்கணும். அவன் தலைக்கணக்கு தானே முதல்ல அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. யாருக்கு தலைக்கணும்? உன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டுருக்கா? நீ யார் சொல்லிட்டுருக்க? எல்லோரும் என்ன தலைக்கணும்னு சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திட்டுருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன் என் மேலே வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ என்னை பற்றி இவங்கக்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து இவங்கள போய் வெளியே தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாமே முத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நீ அது மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் மீனா. நாளைக்கு நம்ம கிளம்புல ஆர்டர் நமக்கு இருக்குது. இதை பற்றிலாம் நமக்கு யோசிக்க கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்டர் என்னென்ன பண்ணலாம், எல்லாமே காசு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுமா எல்லாம் பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா சீதா அவங்க எல்லாம் அந்த லேடி பார்த்துப்பாங்கள்ல, அது யாருன்னு பார்த்தா நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோட அம்மா. அவங்க முத்துக்கு வந்து ஆகாதவங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போது தெரியாதுல்ல அதை பற்றிலாம். அதனால் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பொண்ணு பார்க்கலாமா என்னென்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து கேஷ் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னம்மா நீங்கள் இப்போ தான் என் பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இப்படி காசு கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துறீங்க, நான் உங்களை அம்மா மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சீதாக்கு வந்து ஃபோன் வரும். இந்த மாதிரி ஆர்டர் இருக்குது சீதா, நீ வரியா, நாளைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண? சரிக்கா வரேன் அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்மா, எங்கள் அக்கா உங்ககிட்ட பேசணும், உடம்பு நல்லா இருக்கா என்ன எதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் 2 பேரும் நல்லா இருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் அப்படிதாம்மா எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல குணம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காசு கொடுப்பாங்க. வேண்டாம் உங்கள் பொண்ணு மாதிரி நான் சொல்லிவிட்டு இப்படி காசு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வீட்டுக்கு ஒரு நாள் வாமா, நான் அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மீனா வந்துடுங்க, இந்த மாதிரியே ரெடியாக எல்லாம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திருப்பி எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு, ஐயோ நான் வேறு சாப்பிட்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. நீ உட்காரு மீனா, நான் தோசை சுட்டு தரேன். தோசைலாம் சுட்டு தருவாங்க. அதுக்குள்ளே விஜயாவுக்கு ஒரு ஃபோன் வந்துடும். இன்றைக்கி தேதி 15, நான் சொன்னேன்ல மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சரி நான் போய் ரெடி எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாம் கடக்க கிளம்புங்கன்னு வெளியே அனுப்புவாங்க. அது மனோஜ் எவ்வளோ நேரம் சாப்பிட, சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணாமலை சார் வருவாங்க. அவங்க வந்தோடனே ஏங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ லஞ்ச் எடுத்துகிட்டு வரியா, சரி கொடு சீக்கிரம் போட்டு டிராஃபிக் ஆகிடும்ல அதுக்கப்புறம்லாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. என்ன ஸ்ருதி இவ்வளோ பர்ஃப்யூம் போட்டு வந்திருக்க, கிளம்புமா. இல்லை என்ன இருங்க ஆண்டி, ரவி வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்தோடனே சரி சீக்கிரம் கிளப்பிட்டு அப்புறமா மனோஜ் பொறுமையாக இன்னொரு தோசை சாப்பிட்ருப்பாங்க. சீக்கிரம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சொல்லுவாங்க. அப்புறமா ரவியை சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. மீனாக்கு வந்து தோசை சுட்டு வந்து முத்து கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ரொமான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு முத்து கை கழுவிட்டு கிளம்பிடுவாங்க. சரி மீனா நான் போகிறேன், நீ சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோடனே விஜயாவும் ஒரு போடுவாங்க பாருங்கள் ஒரு ட்ராமா. சும்மா இருக்க கையில் லேசாக செவுத்துல அடிச்சுட்டு ஐயோ என் கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஷாக் ஆகிடுவாள். என்னத்தை இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தீங்க எல்லோரும் இருக்கும்போது, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு. நான் வரும்போது இடிச்சுக்கிட்டேன், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, எல்லோரும் இருக்கும்போது இடிக்கணும், இல்லைன்னா இடிக்கணும்னு எதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என் கூடயே இரு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போல் வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தண்ணி எடுத்துகிட்டு வரல, நான் வெளியே போவா. அதுக்குள்ளே கையெல்லாம் நல்லா கை காலாம் ஆட்டி, என்ன ஒரு நாள் சும்மா நடிக்கிறதுக்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக கை வலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் இதோட இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.